तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेम भंगादिलीले विनत विविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा। ताराश्रियवचःसुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां आनीतां तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्तन्वहम्। இதற்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல ஏதேன சிஷ்டாபரிகிரஹாபி வியாக்கியாதான்னு சிஷ்டாபரிகிரகாதிகரணம் என்கிற அதிகரணத்துடைய விஷயத்தை அனுசந்தானம் பண்ணினோம். மேற்கொண்டு அது அடுத்த அதிகரணம் போக்திராபத்தியதிகரணம் அப்படின்னு பேர். இந்த அதிகரணத்துல என்ன விஷயம் அப்படின்றத இங்க ஸ்லைட்ல பார்க்கணும். இது தெரியுதா ஸ்லைடு? Is the slide visible? Yes, Swami. Yes, Swami. It is visible, Swami. Okay, thank you. Fine. இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் அஞ்சாவது அதிகரணம். இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், அதாவது சூத்ரா நம்பர் 40. இந்த summary of the அதிகரணம் என்னன்னு சொன்னா, though the supreme Brahman possesses a body, the associated issues such as experiences of happiness and misery do not occur in the Brahman, since the Brahman is a unique entity that is beyond these aspects. அதாவது சரீரம் இருந்தாலும் கூட சரீர நிபந்தனமாக வரக்கூடிய சுக துக்கங்கள் இந்த பிரம்மத்திற்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அதிகரணத்துடைய ஒரு சாரம். இதுல என்ன சங்கதி, அதாவது முன்னாடி நடந்த ஒரு சர்ச்சைக்கும் இந்த அதிகரணத்துல நடக்கக்கூடிய சர்ச்சைக்கும் என்ன ஒரு சங்கத்தின்னு சொல்லுவதற்கு, அதாவது கான்டெக்ஸ்டுவல் கனெக்ஷன் ஆர் லிங்க் அப்படின்னு கேட்டா, another objection raised by the Sankhya school of philosophers based on the verdict of the previous adhikaranam. அதாவது based on the application of the logic that was mentioned earlier to a similar scenario அப்படின்றது முக்கியமான விஷயம். அது என்னன்றது இங்க ஸ்ரீபாஷ்யத்திலேயே நேரா பார்க்கணும். இங்க முதல்ல இங்க கீழே பாருங்க, அதாவது ஸ்ரீபாஷ்ய பங்கியை பாருங்க. அவர் முதல்ல கான்டெக்ஸ்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றார். புனரபி சாங்கியா பிரத்யவதிஷ்டதே. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, இந்த ஒரு கேள்வி என்ன வரலாம்னா, இதே கேள்வி பதில் இஸ் தேர் a necessity to continuously discuss about these things? ஒரு தடவை சொன்னா போராதா? இந்த மாதிரி சரீரம் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு ஏற்படாதுன்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னா போருமே, மறுபடியும் அதே கேள்வி அதே பதில் எதற்காக? முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல் அத்தியாயத்தை நாம என்ன பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்ருதி வாக்கியங்கள் அதுவா ஒரு ஸ்ருதி வாக்கியத்தினுடைய ஒரு பேசேஜ் ஆர் டிஸ்கோர்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துண்டு அதுல இது ஜீவாத்மாவை சொல்றதா பரமாத்மாவை சொல்றதா பிரகிருத்தியை சொல்றதா அப்படின்னு விசாரம் பண்ணி கண்டினியூஸா ஒரு நியர்லி 50 to 60 அதிகரணாஸ் நாம அந்த மாதிரி விசாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியில அவர் என்ன சொன்னார்னா, அந்த முதல் அத்தியாயத்துல கடைசி சூத்திரம் கடைசி அதிகரணம், ஏதேன சர்வே வியாக்கியாதா all the instances where there is possible ambiguity, அதாவது எங்க ஒரு சந்தேகத்திற்கு அவகாசம் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் விஸ்தாரமா நாம பார்த்தாச்சு, இதுவரையில் விசாரம் பண்ணியாச்சு.
இதே மாதிரியாக இன்னேதாவது விஷயம் இருந்ததுன்னா that also may be resolved based on these nyayas or based on the logics that have been applied in these contexts. அப்படின்னு அந்த இடத்துல விஸ்தாரமா பார்த்தோம். இந்த அதிகரணம் அவிரோதாத்தியாயம்னு பேரு. அதனால இங்க என்ன முக்கியமான விஷயம்னா வேற வேற ஆங்கிள் இருந்து இந்த பிரம்ம காரணவாதம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ பரமாத்மா தான் ஜெகத்துக்கு உபாதானம், பரமாத்மா தான் நிமித்தம் அப்படின்னு all the possible objections are answered in detail. என்னென்ன விதமான ஆட்சேபங்கள் வரலாமோ அந்த எல்லா விதமான ஆட்சேபங்களுக்கும் பதில் சொல்லி ஆகும். அதுல ஒரு லௌகிகமான ரொம்ப லௌகிகமான உதாரணம். So it should be taken in the proper spirit. Kindly do not mistake me, I am quoting it out of context. இந்தியாவில் ஏதோ ஒரு தப்பு காரியம் நடந்து யாருக்கோ ஒருத்தருக்கு they have to be hanged அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனைன்னு தமிழ்ல சொல்லுவா. அதை தூக்கு தண்டனை கொடுத்துட்டார். அது கொடுத்ததுக்கு அப்புறமும் there are 4 or 5 forums for redressal. அதாவது இந்த மாதிரி தப்பா இருக்கு, அதனால இந்த தூக்கு தண்டனை இல்லை, அதனால அது தப்புன்னு அப்பீல் பண்ணலாம். ஸோ ஹையர் கோர்ட்ல அப்பீல் பண்ணா, ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணா, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணா, சுப்ரீம் கோர்ட்லயும் மறுபடியும் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமும் there can be a review petition after even if the Supreme Court has given a verdict, and then once again the person who is to be hanged can actually appeal to the President of India to pardon him. ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ இந்த இன்னைக்கு நாம இந்தியன் சினாரியோ ஆயிட்டா they are actually misusing the entire process because hardcore criminals have tried to take advantage of the loopholes in the law and misusing the system. அந்த விஷயம் அதனுடைய ஸ்பிரிட் என்னன்னா எந்த விதமாவது அதுல ஆள கூட என்ன சொல்றேன்னு அடியன் கேள்விப்பட்டிருக்கேன்னா அடியன் ஃபார்மலா ஆவாஸ்து இல்லை. Even if 100 criminals are let off free, a non-criminal who has not committed a crime should never be punished. அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கான்னு அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். எதற்காக அடியன் இதை சொல்றேன்னா எதுக்காக இவ்வளவு இதுக்கு ஒருக்கு மேல ஒரு விஷயத்துக்கு மேல இன்னொரு விஷயம் அப்படின்னு வச்சிருக்கா அப்படின்னா எங்கேயும் இட் ஷுட் பி டோட்டலி ஃபூல் ப்ரூஃப். அந்த திருஷ்டியில இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா இப்போ சாங்கியர்களுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லி நாம இது சரின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மேற்கொண்டு மறுபடியும் கேள்வி வரலாம். ஆமா நீங்க இந்த மாதிரி சொன்னேன், அப்படி சொன்னா கூட ஒரு அனுபவத்தி ஏற்படுறது பிரம்ம காரணவாதத்துல அப்படின்னு சாங்கியர்கள் சொன்னார்கள். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எதற்குன்னு சொன்னா அடிக்கடி விஞ்ஞாபிட்டு இருக்கிற மாதிரி இது விசார சாஸ்திரம். இந்த விசார சாஸ்திரத்தை ஒட்டி மேற்கொண்டு உபாசனம், அப்புறம் எப்படி உபாசனம் பண்ணா என்ன பண்ணனா என்ன அது பண்றது பிராக்டிக்கலா ஒருத்தன் இந்த பிரம்ம வித்யில இறங்கி பிரம்ம வித்யா அனுஷ்டானத்தை பண்ணி பரமாத்ம சாட்சா்காரம் பண்ணிக்கிறது அப்படின்னு தட் இஸ் a separate issue. All the theoretical foundations have to be very proper and they should stand the test of logic as we have been saying. அதுல லாஜிக்கலா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இந்த லாஜிக்கு இது விருத்தமா இருக்குன்னு, ஆனா அந்த லாஜிக் எப்படின்னா வேத அனுகுணமா இருக்கணும், அதுக்கு ஒரு ஜெனரல் ஸ்டாண்டர்ட் உண்டு, அந்த விஷயம் வேறு. ஆனா எந்த லாஜிக் எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் கூட அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால புனரப்பி சாங்கியா பிரத்யவதிஷ்டத்தைன்னு ஆரம்பிக்கிற ஸ்ரீபாஷ்யம். இந்த டைமென்ஷன்ல இருந்து நீங்க பரமாத்மாவுக்கு சரீரம் இருந்தாலும் கூட அது தோஷாவகம் இல்லை, பரமாத்மாவுக்கு சுக துக்கங்களுடைய பிரசக்தி இல்லைன்னு எப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னொரு டைமென்ஷன்ல நம்ம பார்த்த அந்த பரமாத்மாவுக்கு சரீரம் இருக்குன்னு நீங்க ஒத்துண்ட கண்டிப்பா அங்க அந்த பரமாத்மாவுக்கும் சுக துக்கங்கள் உண்டுன்னு நாம சொல்ல வேண்டியதா வருது. பரமாத்மாவுக்கும் சுக துக்கங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா என்ன அனுபவத்தி அப்படின்னு சொன்னா அவிபாகா. There will not be any difference between the Paramatma and the Jivatma. Difference and a distinction அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மா மாதிரியே சுக துக்கங்கள் இது ரெண்டும் எப்படி ஏற்படுறது? கர்ம பரவசத்தால ஏற்படுறது.
அப்ப பரமாத்மாவும் கர்மத்திற்கு வஷ்யனாக இருக்கக்கூடியவன், கர்மத்தினுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டவன் ஜீவாத்மா போல அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகுது. இது எப்படின்னு கேள்வி. ஆனா முன்னாடி அதுதான் கேள்வி கேட்கிறேன். முன்னாடியே எனக்கு பதில் சொல்லியாச்சு, ஏன் மறுபடியும் லௌகிகமான பாஷையில எதுக்கு ஏன் மறுபடியும் வற்புறுத்துற நீ, முன்னாடியே கேள்விக்கு பதில் சொல்லியாச்சே அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அதை டிபேட் பண்ணி பூர்வபக்ஷியில் எஸ்டாப்ளிஷ் பண்ற. இந்த முன்னாடி கேட்ட கேள்வியினுடைய டைமென்ஷன்ஸுக்கும் முன்னாடி கேட்ட கேள்வியினுடைய ஆங்கிளுக்கும் இப்போ கேட்டு இருக்கிற கேள்வியை அதனுடைய ஆங்கிள் அதனுடைய டைமென்ஷன் வேறேன்னு முதல்ல காட்டுற. காட்டி they establish the genuineness of the question. இந்த கொஸ்டின் கேள்வி பிராமணிகமா இருக்கு, ஜென்யூனா இருக்கு, இது விசாரம் பண்றதுக்கு தகுதியா இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். அதுதான் இங்க நாம முதல்ல ஸ்ரீபாஷ்ய பங்கியில நாம் பார்க்கிறோம். புனரபி சாங்கியா பிரத்யவதிஷ்டதே. பிரத்யவதிஷ்டதேன்னா மறுபடியும் he comes up with another objection. என்ன objection அப்படின்னு, ஸ்தூல சூக்ஷ்ம சிதசித் வஸ்து ஷரீரஸ்ய பரஸ்ய பிரம்மணः காரியகாரண ரூபத்வாத் ஜீவ பிரம்மணோः ஸ்வபாவ விபாகः உபபத்யதே இதி. சது விபாகः ந சம்பவதி ब्रह्मणः सशरीरत्वे तस्य भोक्तृत्वापत्तेः सशरीरत्वे जीवस्य इव ईश्वरस्यापि सशरीरत्व प्रयुक्त सुख दुःखयोः भोक्तृत्वस्य अवर्जनीयत्वम्. ரொம்ப தெளிவாக ரொம்ப லாஜிக்கலாக அவர்கள் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, இங்க முன்னாடி சொன்னேன் என்ன என்ன ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் வித்தியாசம் உண்டு, விபாகம் உண்டு. ஜீவாத்மா அப்படியே அச்சித், இது ரெண்டும் பரமாத்மாவனுடைய காரியம். அதாவது ஒரு மண் கட்டி இருக்கு, அந்த மண் கட்டி ஒரு செட்டிப்பானையா மாறுது அப்படின்னு சொன்னா அது அதுக்குதான் நாம என்ன சொல்றோம்னா அது அவஸ்தான்னு சொல்றோம். அதாவது முன்னாடி பிண்டத்வாவஸ்தா என்கிற ஒரு அவஸ்தா இருந்தது, அது இப்போ கடத்வாவஸ்தா, கடத்துவம் என்கிற அவஸ்தையை அடைந்தது அப்படின்னு சொல்றோம். அதனால பிண்டத்வாவஸ்தா விசிஷ்டமருக்கு அந்யா, கடத்வாவஸ்தா விசிஷ்டமருக்கு அந்யா. விசிஷ்ட வேஷன உபாதான உபாதயங்களுக்கு இரண்டுக்கும் அபேதத்தை சொன்னாலும் கூட விசிஷ்ட வேஷன பேதான்னு சொல்றது நம்ம சித்தாந்தம். அது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு, விஷயத்துக்கு அனுகுணமா இருக்கு, திருஷ்டாந்தத்துக்கு அனுகுணமா இருக்கு. அதனால இந்த காரியத்வாவஸ்தா, காரியத்துவம் அதாவது காரியமாக மாறி இருக்கக்கூடிய அவஸ்தையில இருக்கக்கூடிய பரமாத்மா வேறு, அதற்கு முன்னாடி சூக்ஷ்ம சிரஞ்சித் விசிஷ்டமான பரமாத்மா வேற, ஸ்தூல சிரஞ்சித் விசிஷ்டமான பரமாத்மா வேறு. அதுல காரியமாக இருக்கக்கூடியது காரியாவஸ்தையில இந்த ஜீவாத்மாவாகவும் பிரகிருதியாகவும் மாறி இருக்கக்கூடியது. அதற்கும் அதாவது ஜீவாத்மாவுக்கும், ஜீவாத்மா அண்ட் அச்சித், ஜீவாத்மா அச்சித்துக்கள், அதற்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு, விபாகம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸ்தூல சூக்ஷ்ம சிதசித் வஸ்து சரீரஸ்ய பரஸ்ய பிரம்மணா நல்லா சொல்றோம். காரிய காரண ரூபத்வாத் ஜீவ பிரம்மணோ ஸ்வபாவ விபாகா உபபத்யதே இதி. சது விபாகா ந சம்பவதி. ஸ்வபாவ விபாகம் உண்டுன்னு நீங்க சொன்னாலும் கூட அந்த விபாகம் அது ஒத்து வராது. ஏன்னா பிரம்மணா சசரீரத்வே தஸ்ய போக்திருத்வாபத்தேஹே. சரீரம் உண்டுன்னு நீங்க ஒத்துண்டாச்சுன்னா அதற்கு போக்திருத்துவம் உண்டு. போக்திருத்தம்னா போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். போகம் அப்படின்னா சுகம் அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சுக துக்கங்களுடைய போகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சுகா அண்ட் துக்கம், சுகதுக்கங்களுடைய அனுபவம் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா சசரீரத்வே ஜீவஸ்ய தேவஸ்ய இவ ஈஸ்வரஸ்ய அபி
சசரீரத்வ பிரயுக்த சுகதுக்கயோஹோ போக்திருத்வஸ்ய அவர்ஜனீயத்வாத். இந்த விஷயம் முன்னாடியே முதல் அத்தியாயத்துல வந்தது. சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்துல முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, நஹவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோரபஹதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருஷதஹ. எதுவரையில் சரீரம் இருக்கோ அதுவரையில் சுகதுக்கங்கள் ஏற்படுத்தான் ஏற்படும். அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருஷதா. பிரியா பிரியங்கள், பிரியம் அப்படின்றது எது? நமக்கு எல்லாருக்கும் பிரியமானது என்னன்னா சுகம். அப்பிரியம் எதுன்னா துக்கம். சோ பிரியா பிரியே ந ஸ்பிருஷதா. எப்போ? அசரீரம் வா வசந்தம். இந்த ஜீவாத்மா சரீர சம்பந்தத்தை பூர்த்தியா, எப்ப ஏற்பட்ட சரீர சம்பந்தம்? இந்த ஸ்தூல சரீரம், அதற்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அதற்கும் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய காரண சரீரம்னு இன்னொன்று. இந்த 3 சரீரங்களுடைய ஒரு சம்பந்தத்தையும் எப்போ இவன் கழிச்சுக்கிறானோ அதுவரை இவனுக்கு சுகதுக்கங்களுடைய ஒரு சம்ஸ்கிருதத்துல அதனுடைய ஸ்பர்ஷம் ஸ்பிரிக் அப்படின்னு சொல்லு. சுகதுக்கங்களுடைய சம்பந்தம் இருக்கதான் இருக்கும். அதனால நம்ம உத்தேசமே என்னன்னா, சகலவிதமான சரீரங்களையும் நாம தியாகம் பண்ணணும். அதாவது இந்த சரீர தியாகம் பண்றதுன்றது அது நம்ம கையில இல்லை. இந்த சரீர தியாகத்தோட நமக்கு சூக்ஷ்ம சரீரமும் கழியணும். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரண சரீரம்னு நாம விசேஷமா அதை பத்தி நம்ம சித்தாந்தத்தை சொல்லல. இருந்தாலும் அது நமக்கு சம்மதம். ஏன்னா காரண சரீரம் அப்படின்றது ஏற்பட்டுதான் சூக்ஷ்ம சரீரம் ஏற்படுது. சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்தூல சரீரம் ஏற்படுது. அப்படின்னு எல்லாம் மேற்கொண்டு 3வது அத்தியாயத்துல வரப்போறது. ததந்தர பிரதிபத்தோ ரம்மதி சம்பரிஷ்வத்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படி. அதனால இந்த சரீர சம்பந்தம் அப்படின்றது நமக்கு தொலைஞ்சுட்ட சுகதுக்கங்களுடைய சம்பர்க்கம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? இவன் சுகதுக்கங்களை தாண்டியாச்சுன்னு மறுபடியும் வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். மேற்கொண்டு ஆனந்த பிராப்தி இதெல்லாம் என்ன ஆகணுமோ அதெல்லாம் தானாவே ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்பஷ்டமா அந்த இடத்துல சரி சொல்றோம். இந்த நியாயத்தை நம்ம ஜஸ்ட் அப்ளை திஸ் பியூர் லாஜிக். சரீர சம்பந்தம் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் மிசிங். வெரி 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 சிம்பிள் லாஜிக். இது எங்க சொல்லியிருக்குன்னு சாங்கியர்கள் சொல்றா. உங்க உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கு சுவாமி. 8வது அத்தியாயம் பாருங்க. நஹவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியோர் அபஹதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியே ரஸ்பிருஷதான் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு சுவாமி. அதனால என்ன ஆறுதுன்னா, ஜீவஸ்ய இவ ஈஸ்வரஸ்யாபி 3வது லைன் பாருங்க. சசரீரத்வே ஜீவஸ்ய இவ ஈஸ்வரஸ்யாபி சசரீரத்வ பிரயுக்த சுகதுக்கயோஹோ போக்திருத்வஸ்ய அவர்ஜனீயத்வா. சுகதுக்க போக்திருத்வம், experience of happiness and misery, it is on account of having a body. சசரீரத்வ பிரயுக்தம் அப்படின்னா அத கரெக்டா பர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன். It occurs on account of his possessing a body according to you only. அப்படின்னு கேள்வி கேட்ட அதற்கு சித்தாந்திகள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நனுச்ச சம்போக பிராப்திருக்கேன்ன வைசேஷ்யாதித்யத்ரைவ நித்யத்ர ஈஸ்வரஸ்ய போக பிரசங்க பரிஹாரः உக்தः நைவம் தத்ர ஹி உபாஸ்யதயா ஹிருதயாயதனே சந்நிஹிதஸ்ய शरीरान्तर्वर्तित्वमात्रेण भोगप्रसङ्गः न विद्यते इत्युक्तम्। इह तु जीववत् ब्रह्मणोऽपि सशरीरत्वे तद्वदेव दुःखदुःखयोः भोक्तृत्वप्रसङ्गः दुर्वारः इत्युच्यते. अதான் இங்க நாம பார்க்கலாம். இங்கே பூர்வபக்ஷ சித்தாந்திகளாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைதிகள் என்ன கேட்கிறார்கள்? என்ன சுவாமி உங்களுக்கு வேற வேலையே கிடையாது
நம்ம லௌகிகமா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்றதா இருந்தா, முன்னாடியே நீங்க கேள்வியும் கேட்டாச்சு, பதிலும் நாங்க சொல்லியாச்சு. இதே கேள்வியை மறுபடியும் நீங்க why are you raising the same question once again அப்படின்னு விசிஷ்டாத்வைத்தியம் கேட்கிறார். This question has been raised and answered earlier itself. எங்க முதல் அத்தியாயத்துல 2வது பாதத்திலேயே வேசம் போக பிராப்தி என்ன வைசேஷ்யாத் அப்படின்னு அந்த சூத்திரத்தை பேசியாச்சு. இப்ப மறுபடியும் அதே கேள்வி ஏன் எழுப்புறீள் அப்படின்னு சாங்கியர்கள் பதில் சொல்றார்கள். This question, the question raised earlier was in a totally different context and of course answered. அங்க என்ன கேள்வி என்ன பதில் அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஜீவாத்மா சரீரஸ்தானத்துல இருக்கான், பரமாத்மா அந்தர்யாமியினுடைய ஸ்தானத்துல இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த அங்க என்ன சொல்றது, உபாசியதையா ஹிருதயாயதனே சந்நிஹிதஸ்ய சரீராந்தர்வர்த்தித்வ மாத்திரேன போக பிரசங்கா நவித்யதே. அங்க ஜீவாத்மானுடைய சரீரத்துல அந்தர்வர்த்தியாக இருக்கக்கூடிய பரமாத்மா யார் இருக்கானோ ஹிருதயாயத்தனத்துல, அப்பேற்பட்ட பரமாத்மாவை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார். அப்போ அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவை அஃபெக்ட் பண்றதானா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உபாசனத்தை பிரதானமாக வச்சுண்டு, அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அவர் worshipping a supreme lord who is within the body of a particular entity. அப்படி பண்ற சமயத்துல அந்த சரீரத்துல இருக்கான், சரீரத்துல அந்தர்யாமியா இருக்கான்ற மாத்திரத்தாலே அவனுக்கு உபாசியத்துவம் போயிடாது. ஏன்னா அவனுக்கு அந்த சுக துக்கத்தாலே just because he is in that body, the body does not affect him in any way. அப்படின்னா அந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல அந்த கேள்விக்கு பதில் சொன்னோம்னா, அந்த சரீராந்தர்வர்த்தியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசனம் பண்ணலாமா, ஒன்னும் தொந்தரவில்லை, தொந்தரவில்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க அந்த மாதிரி கிடையாது. இங்க கேள்வி என்னன்னு சொன்னா, அவனுக்கு சரீரம் உண்டு நீங்க சொல்லிட்டு இருக்கு. எந்த வஸ்துவுக்கு சரீரம் இருக்கோ அந்த ஜீவாத்மாவா இருக்கனால only other object that exists is ஜீவாத்மா which has a body. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜீவாத்மாவுக்கு எப்படி சரீரம் இருக்குன்னு சொன்னா சுக துக்கங்கள் அனிவாரியமோ அதே நியாயம் பரமாத்மாவுக்கு அன்வைக்கிறது தப்பு என்ன அப்படின்னு அவர்கள் கேட்கிறார். அந்த இடத்துல கான்டெக்ட் என்னன்னா, உபாசியத்துவம் உண்டா இல்லையா சரீராந்தரவர்த்தியான பரமாத்மாவுக்கு, அந்த இடத்துல கான்டெக்ட் அது பதில் சொன்னேன். இந்த இடத்துல அந்த மாதிரி கான்டெக்ட் கிடையாது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கு, பரமாத்மாவுக்கு சரீரம் இருந்தாலும் கூட சுகதுக்கோபோகம் இல்லைன்னு சொல்லு. அதே நாங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். அதனால however the dimension of the question being raised now is totally different and definitely warrants a proper response அப்படின்னு சாங்கியர்கள் மறுபடியும் பதில் சொல்றாரு. அதனால இஹது ஜீவவத் பிரம்மணஹ அபி சசரீரத்வே தத்வதேவ சுகதுக்கயோஹோ போக்திருத்வ பிரசங்கா துர்வாரஹ இத்யுச்யதே. அதே இன்னும் விஸ்தாரமா காட்டுற, திருஷ்யதேஹி சசரீராணாம் ஜீவானாம் शरीरगत भारत्व स्थविरत्वादि विकार असंभवेति शरीर धातु साम्य वैषम्य निमित्त सुख दुःखोपभोग. நீங்க சொன்னீங்க முன்னாடி என்ன, இப்போ ஒரு व्यक्ति இருக்கான், அவனுக்கு பிறக்கிறான், பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பால்யாவஸ்தைக்கு அப்புறம் யௌவனாவஸ்தைக்கு அப்புறம் வார்த்தக்கிய அவஸ்தை, இந்த மாதிரி ஸ்தவிரத்துவம் வார்த்தக்கியம், அதாவது ஓல்ட் ஏஜ் நாம என்ன சொல்றோமோ, இந்த சரீரத்துக்கு இந்த தர்மங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட ஆத்மாவுக்கு பாரத்துவம் ஸ்தவிரத்துவம் யௌவனம் இதெல்லாம் உண்டான கிடையாதுன்னு சொல்லும். ஆத்மாவுக்கு அந்த விகாரங்கள் எல்லாம் இல்லை என்பது வாஸ்தவம் தான். ஆனால் சரீரத்திலே உண்டாகக்கூடிய ஒரு பாதிப்பு, வியாதி இத்தியாதிகள் எல்லாம் என்ன வருதோ அதுல இருந்து ஆத்மாவுக்கு சுகதுக்க உபபோகம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் மிசரி உண்டா இல்லையா,
அப்படின்னா கண்டிப்பா உண்டு. ஆத்மாவிலே பாலத்வ யுவத்வாதிகளாலே உண்டாகக்கூடிய சரீரத்திலே பாலத்வ யுவத்வாதிகள் உண்டாகிறபடியாலே ஆத்மாவில விகாரம் ஏற்படாதுன்னு சொன்னாலும் சரீரத்துல உண்டாகக்கூடிய வியாதி முதலானவைகளால் ஆத்மாவுக்கு சுகதுக்க உபபோகம் கண்டிப்பா உண்டு. நன்றாக தஷ்டபுஷ்டமான சரீரம் இருக்கு, நன்றாக சக்கரை பொங்கல் ஆச்சரியமா பண்ணிருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்ட ஆத்மாவுக்கு தானே அந்த சந்தோஷ அனுபவம் ஏற்படுது, சரீரத்துக்கு அனுபவம் ஏற்படுது. அப்படியே வியாதி வருது, இன்ஜெக்ஷன் போடுற ஊசி, வேற ஏதோ ஒருத்தருக்கு கால் வலியோ கை வலியோ அந்த சமயத்துல சரீரத்துல துக்கம் உண்டானாலும் கூட அந்த சுகதுக்க உபபோகம் சுகதுக்கங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குன்னா ஆத்மாவுக்கு. ஏன்னா பாடி cannot experience anything. Body is only the medium of experiencing. Who is the person who is experiencing அப்படின்னா ஆத்மா, that is the ஜீவாத்மா. சரீரம் என்கிற ஒரு மாத்தியமத்தாலே மீடியமால ஜீவாத்மா வந்து சுகதுக்கங்களை அவசியமாக அனுபவிக்கிறார். அதனால எந்த காரணத்தை கொண்ட சரீரம் இருக்கிற வரையில் அவன் வந்து சுகதுக்க உபபோகங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. வேண்டாம்னாலும் சில சுகங்கள் நமக்கு வந்துடுது. சில சமயம் ஒன்னும் வேண்டாம் நாம உட்காந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருப்போம். எல்லாம் திவ்ய தேசங்கள்ல அனுபவத்துக்கு ஏற்படும். யாரோ பக்கத்து வீட்டுக்காரா வந்து பிரசாதம், கோயில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சக்கரை பொங்கல் ராத்திரி சாப்பிடுன்னு சாப்பிட்டா நமக்கு அந்த ருச்சியான, அதுவும் பெருமாள் பிரசாதமாகவும் இருக்கு, ருச்சியாகவும் இருக்கு, ருச்சியாகவும் பண்ணியிருந்தால் ருச்சியாகவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சாப்பிட்டு அதை சந்தோஷம். நமக்கு வானானாலும் நமக்கு அந்த சந்தோஷம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டபடியால ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் ஆர் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் எ செகண்ட் நமக்கு சந்தோஷம் ஏற்படுது. இல்ல ஒன்னும் வேண்டாம் சும்மா படுத்துட்டு இருக்கேன்னா கூட சில சமயத்துல தலைநோவோ வயிற்று வலியோ ஏதோ ஒண்ணு வருது, நமக்கு துக்கம் ஏற்படுது. இல்ல யாரோ வந்து ஏதோ தொந்தரவு பண்ற, இதெல்லாம் சரீரம் இருக்கிறபடியாலே தானே. அதனால என்ன சொல்றதுன்னா விகார அசம்பவேபி சரீர தாத்து சாமிய வைஷமிய நிமித்த சுகதுக்கோபோக. இது மட்டும் தாத்து சாமிய வைஷமியம் மட்டும் இல்லை. யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஊர்ல இருக்கான், அவனுடைய பிள்ளைக்கு ஏதோ வியாதி ஏற்பட்டுள்ளது. ஐயோ என்ன பண்றது, என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறேன். இல்ல பையன் வந்து ஏதோ பேட் ஹேபிட் எல்லாம் கற்றுட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு லைஃபே வேண்டாம் போருமா இருக்கு, எதுக்குன்னு என்னுடைய பையன் எப்படி கெட்டு போயிட்டான், வழி தப்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றேன். அதனால நாட் ஓன்லி சரீர தாத்து சாமியம் அப்படின்னு சொன்னது இட் இஸ் ஓன்லி an எக்ஸாம்பிள். அந்த மாதிரி எது வேணா வரலாம், எதனால சரீர சம்பந்தம் இருக்கிறபடியாலே அப்படின்னு சொல்லி அதே ஸ்ருதியை உதாகரிக்கிறார். ஸ்ருதிஷ்ச மகவை சரீரஸ்ய சதா பிரியா பிரியோரபகதிரஸ்தி. எதுவரையில் ஜீவாத்மாக்கு சரீர சம்பந்தம் இருக்கோ, எந்த சரீரம், இந்த ஸ்தூல சரீரம் மட்டும் இல்லை, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அதுக்கும் அடிப்படையில இருக்கக்கூடிய காரண சரீரம். அதனால சரீரஸ்ய சதா பிரியா பிரியோகோ அபகதி நாஸ்தி. சுகதுக்கங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நமக்கு அவசியமா வந்துதான் தீரும். அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியே ரஸ்பர்ஷதா. அதனால இங்க ஏதாவது சரீரத்தை உடையதான ஜீவாத்மாவுக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ருதியில, யாருக்கு சரீரம் இருக்கோ அவனுக்கு சுகதுக்கோபோகங்கள் உண்டு, யாருக்கு சரீரம் இல்லையோ அவனுக்கு சுகதுக்கோபோகங்கள் இல்லை அப்படின்னு ஜெனரலா சொல்லியிருக்கு உங்க வேதத்துல அப்படின்னு சாங்கியர்கள் சொல்றாரு. இதி அத்தஹ சரீர பிரம்ம காரணவாதே ஜீவேஸ்வர ஸ்வபாவ விபாக அசம்பவாதி கேவல பிரம்ம காரணவாதே மிருத்யு சவர்ணாதிவத் மிருத்சுவர்ணாதிவத் ஜகத்கத புருஷார்த்தாதி சர்வ விசேஷ ஆශ්‍රயத்வ பிரசங்காச்ச பிரதான காரணவாதः ஏவ ஜ்யாயாதி. இது ரெண்டு விதமா சொல்ற சம்ஸ்கிருதத்துல, அதாவது சாஸ்திரங்கள்ல இதுக்கு விகல்பிய தூஷணம் அப்படின்னு பேரு. விகல்பிய தூஷணம் அப்படின்னா there are two options, two possibilities. இந்த பாசிபிலிட்டியில இந்த மாதிரி அனுபவத்தி வருது, இந்த பாசிபிலிட்டியில இந்த மாதிரி அனுபவத்தி வருது.
there are only two possibilities, and both the possibilities are affected with some fallacy. So neither of them can be accepted. அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி சாங்கியர்கள் ரொம்ப பிரபலமா பூர்வபக்ஷத்தை காட்டுறார். சரீரத்தோட இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது ஜெகத் காரணமா, சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது ஜெகத் காரணமா, எது உங்களுக்கு சம்மதம்? சரீரம் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அப்போ என்ன தோஷம் அப்படின்னா, ஜீவேஸ்வர ஸ்வபாவ விபாக அசம்பவாதி. எப்படி ஜீவாத்மாவுக்கு சரீரம் இருந்ததுன்னா சுக துக்க உபபோகங்கள் உண்டுன்னு ஆயிடுதோ, பரமாத்மாவுக்கு சரீரம் இருந்ததுன்னா சுக துக்க உபபோகங்கள் உண்டுன்னு ஆயிடுது. சரி, சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது ஜெகத் காரணம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, மிருத் சுவர்ணாதிவதே ஜெகத்கதா புருஷார்த்தாதி சர்வ விசேஷாஸ்ரயத்வ பிரசங்காச்ச. சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்றது முடியாது. அது என்னன்னா அதுக்கு முன்னாடியும் காரணங்கள் சொல்லியிருக்கு, மேற்கொண்டும் சொல்லியிருக்கு. சரீரம் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்னா இதுதான் ப்ராப்ளம். என்ன சம்பவாது கேவல பிரம்ம காரணவாதே மிருத் சுவர்ணாதிவதே ஜெகத்கதா அபுருஷார்த்தாதி சர்வ விசேஷாஸ்ரயத்துவம். சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது காரணம் அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகுது, ஜெகத்துல இருக்கக்கூடிய அபுருஷார்த்தங்கள் தான் பரமாத்மாவிலையும் உண்டு. அதனால ஜெகத்தோட இருக்கக்கூடிய பிரம்மம் காரணம் அப்படின்னு சொன்னா சுக துக்கங்கள் அல்ல வர வேண்டியதா போயிடும். சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றது காரணம் அப்படின்னு சொன்னா ஜெகத்துல இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் தான் பிரம்மத்திலையும் உண்டு ஆயிடும். அதற்கு என்ன உதாரணம்னா மிருத் சுவர்ணாதிவத்துன்னு சொல்லி, இப்போ ஒரு தோஷபூரிதமான சுவர்ணம் அப்படின்னா உதாரணத்திற்கு இந்த சுவர்ணம் அப்படின்றது ஒருவேளை இப்போ 24 கேரட்ஸ் 22 கேரட் இதுல பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிற சுவர்ணத்துல இருந்து அதற்கு பதிலாக அதோட செப்போ ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டோம், அவன் ஒரு ஆபரணத்தை பண்ணினானால் அதை எடுத்துன்னு போய் நாம இன்னொரு இடத்துல கொடுத்தோம்னா அவன் என்ன சொல்லுவான்னா, பாவம் சுவாமி, somebody has cheated you because this gold is not pure, it is adulterated gold அப்படின்னு சொல்றோம். அதனால காரணத்திலேயே தோஷம் இருக்கிறபடியால காரியத்துல இந்த அதாவது ஒரு பழையோ இல்ல ஒரு மோதிரமோ இல்ல தோடோ ஏதாவது இருக்கு, அதுல தோஷம் வரும். காரியத்துல இருக்கக்கூடிய தோஷம் காரணத்தாலே தான் வருமே தவிர வேற இடத்துல இருந்து வர முடியாதுன்னு ஆயிடும். அதனால இங்க என்ன ஆகுதுன்னா கேவல பிரம்ம காரணவாதம் அப்படின்னு சொன்ன மிருத் சுவர்ணாதிவதே ஜெகத்கதா புருஷார்த்தாதி சர்வ விசேஷாஸ்ரயத்வம். ஜெகத்துல ஆயிரக்கணக்கான தோஷங்கள் எல்லாம் இருக்கு. அந்த தோஷங்கள் எல்லாம் பரமாத்மானிடத்துல உண்டுன்னு ஒத்துக்க வேண்டியதா போயிடும். And there are only two possibilities. சரீரமான பிரம்மா காரணமா, சரீரமே இல்லாமல் இருக்கக்கூடிய பரமாத்மா காரணமா அப்படின்னு ரெண்டு கேள்வி. இதுல இந்த மாதிரி தோஷம் ஏற்படுது, அதுல அந்த மாதிரி தோஷம் ஏற்படுது. So both the possibilities are not tenable. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரம்ம காரணவாதம் அனுச்சிதம், பிரம்ம காரணவாதம் தோஷகிரஸ்தம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால என்னன்னு சொன்ன பிரதான காரணவாதையே வஜ்ஜாயா, இப்படி தப்பு தப்பா சொல்றது காட்டணும் பிரகிருத்தியே ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்றது 1000ற்கு உத்தமம் அப்படின்னு சொல்லி சாங்கியர்கள் பூர்வபக்ஷத்தை எழுப்புறார்கள். அதான் புனரபி சாங்கிய பிரத்யவதிஷ்டதேன்னு இங்க பகவத் ராமாந்தர் அந்த சாங்கியர்களுடைய பூர்வபக்ஷத்தை காட்டுறோம். அது எங்க வருதுன்னா இங்க போக்திராபத்தேர விபாகா அப்படின்னு இந்த ஒரு சூத்திரத்தை என்ன விசேஷம்னா பூர்வபக்ஷமும் ஒரே சூத்திரத்துல இருக்கு, சித்தாந்தமும் ஒரே சூத்திரத்துல இருக்கு. சோ போக்திர லெஃப்ட் சைட்ல பாருங்க,
போக்திராபத்தேஹே அவிபாகா அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, by mentioning that the Supreme Brahman is consisting of a body, the following problem arises. Since possessing a body invariably presupposes the existence of happiness and misery, the Brahman too, since it is said to possess a body, has to be the experiencer of happiness and misery, and hence in a way avibhagaha, there is no difference between the Supreme Brahman and the Jivatma அப்படின்னு சொல்லி சாங்கியர்கள் கேள்வி கேட்கிறார்கள். iti chet, raising such an objection is untenable because syal lokavati, we have to take into the analogy of what take the analogy of what prevails in this world அப்படின்னு பதில் சொல்ற. அது என்னன்னு இங்க பார்க்கலாம். அத்ரோத்தரம் ஸ்யால் லோகவத் இதி, இதை நீங்க சொன்ன ஒரு அப்ஜெக்ஷன் அது அன்வைக்காது. தி அப்ஜெக்ஷன் இஸ் நாட் டெனபிள். ஏன்? ஸ்யாதேவ விபாகா ஜீவேஸ்வர ஸ்வபாவயோஹோ, சரீரம் இருக்கிறபடியாலே ஜீவாத்மாவுக்கு எப்படி சுகதுக்கோபபோகங்கள் உண்டோ அதே மாதிரியாக பரமாத்மாவுக்கும் சுகதுக்கோபபோகங்கள் உண்டு அப்படின்னு possessing a body governs the experience of சுகதுக்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாருங்கோ, சரீரம் இருக்கிறபடியால சுகதுக்கங்கள் ஏற்படுறதுன்றது தப்பு. You have totally mistaken yourselves அப்படின்னு சொல்லி வேதாந்திகள் சாங்கியர்களுக்கு சொல்றாரு. எப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருப்பாங்க. நஹி ஜீவஸ்ய ஷரீர தாது சாமிய வைஷமிய நிமித்தம் சுகதுக்கயோஹ போக்திருத்வம் சசரீரத்வ கிருதம். ஜீவாத்மாவுக்கு சரீரத்துல வித்தியாசங்கள் ஏற்பட்டு அதுல இருந்து சுகதுக்கோபபோகங்கள் அப்படின்றது சரீரம் இருக்கிறபடியாலே எடுத்துக்கொள்வதே தப்பு. அபிது புண்ணிய பாபரூப கர்ம கிருதம். அப்போ எதுல இருந்து உண்டாருது? ஜீவாத்மாவுக்கு சரீர புண்ணிய பாபங்கள் இருக்கிறபடியாலே சரீரம் ஏற்பட்டு அதுல இருந்து துக்கம் ஏற்படுது, அது ஒத்துக்கணும். ஆனா சரீரம் இருக்கிறபடியாலேயே துக்கம் ஏற்படுறது தப்பு. அப்போ என்ன அர்த்தம்னா, சுலபமா சொல்ல வேண்டிய விஷயம், கர்மகிருத்தமான சரீரம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு சுகதுக்கோபபோகங்கள் உண்டு ஒத்துக்கணும். பரமாத்மாவுக்கு கர்மகிருத்தமான சரீரம் உண்டான கிடையாது. இச்சா கிரகீத அபிமர்த்தோருதேகான்னு மேற்கொண்டு வரப்போம். அபிது புண்ணிய பாபரூப கர்மகிருத்தம். அதையும் சொல்றாரு. மகவை சரீரஸ்யா இத்யபி கர்மாரப்த தேக விஷயம். அதனால மகவைச சரீரஸ்ய சதா பிரியா பிரியோர பகதி நாம இதுவரையில் என்ன சொன்னமோ அந்த வேத வாக்கியம் 100% ட்ரூ. எப்பேற்பட்ட சரீரம்? கர்மகிருத்தமான சரீரம் ஒருத்தனுக்கு எது வரியில் இருக்கோ அது வரியில் அவனுக்கு சுகதுக்கங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதான் இருக்கும், அது போகாது என்பது வாஸ்தவம். ஆனா கர்மகிருத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சரீரம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த நியாயம் அன்வயிக்காது. அதுக்குதான் என்ன சொல்றது, ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா நவதா செய்வ புனஷ்சைகாதச ஸ்மிருதா அப்படின்னு ஆச்சரியமான வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அப்படியே சயதி பித்ருலோக காமோ பவதி, அந்த ஜீவாத்மாவுக்கே என்ன சொல்றது, என்ன அவன் எத்தனை விதமான சரீரத்தை வேணுமானாலும் எடுத்துக்கணும், அவனுக்கு சந்தோஷம் தான் ஏற்படுது, எப்பொழுதும் சந்தோஷம் தான். எப்போ? கர்மத்தை தாண்டினதுக்கு அப்புறம். சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாரேவாஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தே அப்படின்னு சாந்தோக்கியத்துல விஸ்தாரமா சொல்றது. இப்பேற்பட்ட லோகத்துல போகணும்னா அங்க போலாம். சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. எங்க எந்த லோகத்துக்கு போகணும்னு அவன் இஷ்டப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் கூட அவன் அந்த லோகத்துக்கு போய் அங்க எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கலாம். சரீரம் இல்லாமல் எப்படி சுகங்களை அனுபவிக்க முடியும்? ஆனா அந்த சரீரம் எதுன்னா வரும் சுகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய சரீரம். ஏன்னா அது கர்மகிருத்தம் இல்லை.
அந்த சரீரம் ஸ்வேச்சா கிருதம். அது ஜீவாத்மாவுக்கே அப்படி உண்டு, பரமாத்மாவுக்கு கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ச தத்ர பரியேதி ஜக்ஷது கிரீடன் ரமமாணஹா இதி கர்மபந்த வினிர்முக்தஸ்ய ஆவிர்பூத ஸ்வரூபஸ்ய சசரீரஸ்யைவ அபுருஷார்த்த கந்தாபாவ. ஜீவாத்மாவுக்கே கர்மகிருதம் அல்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுக்கு ஆவிர்பூதஸ்யான தன்னுடைய ஸ்வஸ்வரூபம் ஞானானந்தைக்க ஸ்வரூபத்துவம் அப்படின்றது ரியலைஸ் ஆயிடுத்துன்னா, அப்ப ஏற்பட்ட ஒரு ரியலைசேஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் எந்த விதமான சரீரத்தை வேணுமானாலும் எடுத்துக்கணும். அவனுக்கு அங்கே துக்கத்தினுடைய ஒரு பிரசக்தியே கிடையாது. ஈவன் தி அயோட்டா ஆஃப் துக்கா இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி கர்மகிருத்தமான சுகமும் கிடையாது. அந்த சுகமே வேற. ஏன்னா அது அந்த சுகம் எப்ப ஏற்பட்டதுன்னா துக்கத்தோட சேராமல் இருக்கக்கூடிய சுகம் அது அப்படின்னு சொல்லி ஜீவாத்மாவுக்கு என்ன, நீங்க என்ன சொன்னீங்க, ஜீவாத்மாவுக்கு சரீரம் இருக்கு, சரீர பிரயுக்தமான சுக துக்கங்கள் உண்டு, அதனால பரமாத்மாவுக்கும் சரீரம் இருக்குன்னா ஜீவாத்மா மாதிரியே அவனுக்கும் சுக துக்கங்கள் உண்டுன்னு சொன்னா அது அந்த லாஜிக் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். ஏன்னா ஜீவாத்மாவுக்கே தன்னுடைய ஞானானந்தைக்க ஸ்வரூபத்துவம் ரியலைஸ் ஆச்சுன்னா ஆயிடுத்துன்னா அப்புறம் உண்டாகக்கூடிய சரீரம் எப்ப ஏற்பட்டதுன்னா பியூர்லி துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரம். துக்கத்தினுடைய ஒரு பிரசக்தி, ஈவன் an iota of misery does not exist. அப்படி ஆவிர்பூத ஸ்வரூபஸ்ய ஜீவாத்மனஹ ஏவ சசரீரஸ்யைவ அபுருஷார்த்த கந்தாபாவா. துக்கம் அப்படின்றது தான் அபுருஷார்த்தம். அதனுடைய கந்தமும் கிடையாது. முக்தாத்மாவுக்கு எந்த சரீரத்தை வேணுமானாலும் எடுத்துட்டு எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்துல பரமாத்மாவுக்கு எங்கேருந்துதான் வர முடியும்? அபஹத பாப்மனஸ்து பரமாத்மனஹா ஸ்தூல சூக்ஷ்ம ரூப கிருஷ்ண ஜெகத் சரீரத்வேதி கர்ம சம்பந்த கந்தோ நாஸ்தி. இந்த பரமாத்மாவுக்கு இந்த சரீரம், அதாவது சிதச்சித் வஸ்துக்களே ஜீவாத்மாவும் அச்சித் வஸ்துவும் சரீரமாக இருந்தாலும் கூட அந்த சரீரம் எப்ப ஏற்பட்டது? கர்ம சம்பந்த கந்தோ நாஸ்தி. அது ரெண்டும் கர்மகிருத்தமான சரீரம் இல்லை. அதனாலே நதராம் அபுருஷார்த்த கந்த பிரசங்கா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுது. யதா லோகே ராஜசாசன அனுவர்த்தினாம் பிரதிவர்த்தினாஞ்ச ராஜானுகிரக நிகிரக கிருத சுகதுக்க யோகேபி ந சரீரத்வமாத்ரேண சாசகே ராஜ்ஞபி சாசன அனுவர்த்தி அதிவருத்தி நிமித்த துக்க சுகதுக்கையோகோ போக்திருத்வ பிரசங்கா. உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நன்றாக புரியக்கூடிய ஒரு உதாரணத்தை காட்டுறோம். லோகவதி அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா ஒரு கட்டளையை போடுறான், ஒரு ஆர்டரை போடுறான். யார் அந்த ஆர்டரை அனுசரிக்கிறாளோ அவர்களுக்கு அவன் நன்றாக ரிவார்ட்ஸ், அவர்களுக்கு நன்றாக பகுமான ஆதிகளெல்லாம் கொடுக்கிறான். யார் அந்த கட்டளையை அனுசரிக்காமல் இருக்காளோ, அதை அதிவர்த்திக்கிறாளோ, அதை தாண்டி போறாளோ, அதை டிரான்ஸ்கிரஸ், அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னா ராஜா அனுகிரக நிகிரக கிருத்த சுக துக்க யோகேபி அப்படின்னு சொல்றது. ஆனா ராஜாவுக்கே தன் நிபந்தனமா ராஜசாசனத்தை அனுசரிச்சா அதனால அவனுக்கு சுகம், ராஜசாசனத்தை அதிவர்த்திச்சா அதனால அவனுக்கு துக்கம் அப்படின்னு உண்டா? அப்படின்னு கிடையாது. அவனும் எப்படி பிரஜைகள் தான் சரீரத்தை உடைத்தானவர்களாக இருக்கிறபடியால அவர்களுக்கு சுக துக்கங்கள் உண்டு. அதே மாதிரி ராஜாவுக்கும் சரீரம் உண்டு. அவனுக்கு இப்போ பிரஜைகள் தான் எப்படி இருக்கான்னா அவர்களுக்கு சரீரம் உண்டு. சரீரம் இருக்கிறதோட ராஜாவுடைய சாசனத்தை அனுவர்த்தனம் பண்ணா சுகம், ராஜாவுடைய சாசனத்தை அதிக்கிரமிச்சா துக்கம் அப்படின்னு உண்டு. ராஜாவும் எங்களை போல ஒரு மனுஷன் தானே, அதனால ராஜசாசன அனுவர்த்தி ராஜசாசன அதிக்கிரமம் அதனால சுக துக்கங்கள் உண்டுன்னு யாராவது இந்த மாதிரி ஒரு ராஜிக்கு குழந்த சிரிப்பாவணும். ஏன்னா ராஜாவுடைய சாசனம் அப்படின்றது பிரஜைகளுக்கு தான் அன்வயிக்கிறதே தவிர ராஜாவுக்கே அன்வயிக்காது. ராஜா or the king is not bound by his own orders. He is beyond them.
அப்படின்னு நம்ம ராஜ்யத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவனுக்கு he is not bound by the laws of the nation, though he is also a citizen of the country. President of India பேர்ல கேஸ் போட்டாலும் no court will accept it because he is in such a position. He is beyond, he has immunity. அதுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு லௌகிகமான சப்தம் சொல்லணும்னா, இப்போ இங்க இருந்து இந்தியால இருந்து ஒருத்தன் அமெரிக்கால போனான்னா அமெரிக்கன் லாஸ் will not as a diplomat. ஒரு இங்க இருந்து இந்தியன் டிப்ளமேட் அமெரிக்கால போய் அவன் ஏதாவது ஒரு இது பண்ணான்னா அவனுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னு. He is not bound by the laws of America because he is an Indian citizen who is representing the country. For ordinary diplomat, he has got diplomatic immunity. President of India is not bound by the laws of India itself because he is beyond the laws. அப்படின்னா ராஜாவுடைய absolute monarch அப்படின்னு நம்ம யார் சொல்றோமோ அவனுடைய விஷயம். இந்த மாதிரி 1000 கோடி ராஜாக்களுக்கு காட்டிலும் பெரிய ராஜா யாருன்னா பகவான். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் அன்வயிக்கும்? அதனால just because he possesses a body, you cannot compare him with the ஜீவாத்மா அப்படின்னு லோகவதி அப்படின்னு அந்த ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கான்ட்ராஸ்டா காட்டி இங்க விஷயத்தை சொல்றார்கள். அதான் இங்க காட்டுறார்கள். யதா திரமிட பாஷ்யக்காரா यथा लोके राजा प्रचुर दंडशूके घोरे अनर्थ संकटे प्रदेशे वर्तमानः व्यजनाद्यवधूत देह दोषैर्न स्पृश्यते अभिप्रेतांश्च लोकान् परिपालयति भोगांश्च गन्धादीन् अविश्वजनोपभोग्यानि धारयति तथा असौ लोकेश्वरः भ्रमत् स्वसामर्थ्यचामरः दोषैर्न स्पृश्यते रक्षति च लोकान् ब्रह्मलोकादीन् भोगांश्च अविश्वजनोपभोग्यान् धारयति मृत्सुवर्णादिवत् ब्रह्मस्वरूप परिणामस्तु नैव अभ्युपपद्यते अविकारत्व निर्दोषत्वादि श्रुतेः. அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை காட்டுறார். மேற்கொண்டு இன்னும் சில ஆட்சேபங்கள் சமாதானங்கள் இந்த ஒரு விஷயத்துல இருக்கு. இந்த அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் இங்க நிறுத்துறேன். இதற்கு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. அந்த விஷயங்களை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். So இங்க ஒரு கேள்வி என்னன்னா, சரீரம், so it has been, the question has been answered very correctly. So சரீரம் அப்படின்னு நிரூபபதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். without adding any prefix, சரீரம் அப்படின்ற ஒரு வருட நம்ம சொன்னோம்னா it refers to ஸ்தூல சரீரா only. So whenever the ஸ்தூல சரீரா is to be referred to, ஸ்தூலான்ற சப்தத்தை ஆட் பண்றோம். இத சூக்ஷ்மா காரண சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு ஆட் பண்ணி தான் நாம சொல்றோம். So it has been quite well answered. வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். சுவாமி, இங்க ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டம்ங்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரீராத்ம பாவத்தை பத்தி. சரீரம் ஆத்மாங்கிறது வெறும் நம்ம பிசிக்கல் பாடி அண்ட் ஆத்மாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை. இட் இஸ் டிஃபைன்ட் தட் இட் இஸ் அப்ரத்திக். இது ஒரு இட் ஷுட் பி திரவியம் அண்ட் இட் ஷுட் பி இட் கெனாட் லிவ் செப்பரேட்லி வித்தவுட் தி இது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஏற்கனவே நீங்களே சொல்லியிருக்கேன். அதை இந்த இடத்துல சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். திருப்பி சரீரம்னாலே நம்ம உடம்பை பத்தியே நினைக்கிறது தப்பு. அந்த டெஃபினேஷன்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் வியூ வரும். அது கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் திருப்பி கண்டிப்பா. Thanks very much for the nice suggestion. I fully very much appreciate. அதே மாதிரி திருவாய்மொழியில 3ஆம் பத்துல 4ஆம் திருவாய்மொழியில 10ஆம் பாசுரம் ஆவிசேர் உயிரின் உள்ளான் ஆதுமோர் பற்றில்லாத பாவனை எதனை கூடில் அவனையும் கூடலாமேன்னு இதே விஷயத்த அப்படியே எம்பெருமான நீங்க சொன்ன அந்த ராஜகுமாரன் எக்ஸாம்பிளோட ஈட்டில் அப்படியே சொல்லியிருக்காரு. ரொம்ப அதை படிச்சு பார்த்தா ரொம்ப நீங்க சொன்னது அப்படியே அதுல இருக்கு.
கண்டிப்பா நான் சொன்னதில்ல, அது இவர் சொன்னது. நம்மாழ்வார் சொன்னதே ஒரு விதத்துல ஸ்ரீபாஷ்யத்துல வந்திருக்குன்னு. ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷய ஐக்கிய கண்டியம்னு நிறைய இடத்துல பூர்வாச்சாரியாலெல்லாம் சொல்லியிருக்கார். ஸோ யூ ஹேவ் ஆல்சோ பாயிண்டட் அவுட். ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு யூ. கண்டிப்பா அடியன் கூட அந்த பாசுரம் அடியன் இந்த திருஷ்டியில பார்த்ததுன்னா ஐ டெஃபினெட்லி see all the members of the class are requested to take note of this. அந்த தோய்விலங்கிற வார்த்தையில தான் அது கரெக்டா அது சொல்றது. தட் இஸ் ஆவிக்குள்ள இருந்தா கூட தோய்விலன்னா இட் இஸ் நாட் மெர்ஜ்ட் வித் இட், இட் ஹஸ் காட் எ செப்பரேட் என்டிட்டி அண்ட் அப்படிங்கிறது. சரி சரி சரி. Thank you. ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் மேக்கிங் திஸ் அப்சர்வேஷன். எனி அதர் क्वेश्चंस? இவர் எஸ் ரங்கசுவாமி அவரை क्वेश्चन ரைஸ் பண்ண மாதிரி இருந்து, யூ கேன் கைண்ட்லி கோ அஹெட் வித் யுவர் क्वेश्चन. ஹலோ ஹலோ, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ரங்கசுவாமி சொல்லுங்க. I think Rangaswamy, you're unmuted. You can talk if you want. வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. சரி, ஓகே, thank you very much. Sorry for the delay in starting today's class due to some unexpected unannounced visitors. यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.